பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் என் நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துதல். கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்கள் ஆண்டவருடைய சமூகத்திலே சமாதானமாய் சந்தோஷமாய் நீங்கள் இருப்பீங்கன்னு நாங்கள் விசுவாசிக்கிறோம். நீங்கள் எப்படி எல்லாரும் சுகமாக இருக்கிறீங்களா? எத்தனையா கடினமான சோதனையான நேரத்திலும் வேதனையான நேரத்திலும் உங்களோட தகப்பனை நோக்கி நீங்கள் பார்க்கும்படி இந்த காலையிலே வாஞ்சியோடு வந்திருக்கிறீங்களா? கர்த்தர் நிச்சயமாக உங்களோட வாழ்க்கையில் ஒரு அற்புதத்தை செய்து இந்த நல்ல நேரத்தில் அவர் பேச வல்லமை உள்ள கர்த்தராக இருக்கிறார். அன்பானவர்களே, இந்த நாளிலும் நாங்கள் 107வது சங்கீதம் 19வது வசனத்தை நாங்கள் தியானிக்க போகிறோம். தங்கள் ஆபத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறார்கள், அவர்கள் இக்கட்டுகளுக்கு அவர்களை நீக்கலாக்கி ரட்சிக்கிறார். தங்களுடைய ஆபத்திலே அவர்கள் கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறார்கள், அவர்களுடைய எல்லா இக்கட்டுகளிலும் இருந்து தெய்வம் தம்முடைய மக்களை விடுவிக்கிறார் என்று இந்த வசனம் சொல்கிறது. இந்த பகுதியில் நாங்கள் பார்க்கிற பொழுது சங்கீதக்காரன் தாவீது ஆண்டவருடைய சமூகத்திலே தம்முடைய மக்களை உற்சாகப்படுத்துகிற ஒரு விடயத்தை நாம் கவனிக்கலாம். எப்படி சொல்லுகிறார்கள்? நீங்கள் எல்லாரும் கர்த்தரை துதியுங்கள், நீங்கள் கர்த்தருக்கு மகிமையை செலுத்துங்கள், கர்த்தருக்கு கனத்தை கொடுங்கள், கர்த்தரை புகழுங்கள். ஏனென்று சொன்னால் அவருடைய மகத்துவம் பெரியதாக இருக்கிறது, அவருடைய இரக்கங்கள் பெரியதாக இருக்கிறது. அது மட்டுமல்ல, அவர் நம்மளை எப்படி தப்புவிக்கிறார், நம்மளை எப்படி காப்பாற்றுகிறார், நம்மளை எப்படி பராமரிக்கிறார் என்பதை குறித்து தேவன் இந்த இடத்திலே சொல்லி வைத்திருக்கிறார் என்பதை இங்கே மக்களுக்கு தெரியப்படுத்தி தாவீது தம்முடைய ஜனங்களை உற்சாகப்படுத்துகிறார். எத்தனை இக்கட்டுக்கள் வந்தது, எத்தனை நெருக்கடிகள் வந்தது, எத்தனை துன்பங்கள் வந்தது. அத்தனை துன்பங்களிலும் அத்தனை நெருக்கடிகளிலும் அவ்வளவு வேளையிலும் தெய்வம் அந்த மக்களோடு கூட இருந்து அவர்களை தப்புவிக்கிறார், அவர்களை தாங்குகிறார், அவர்களை ஏந்தி சுமக்கிறார் என்றதை நாங்கள் பார்க்கிறோம். அன்பானவர்களே, அதே போல இந்த நாட்களிலும் கூட நீங்கள் ஒருவேளை கண்ணீர் நிறைந்த பாதையிலே நடந்து கொண்டிருக்கலாம், உங்களுக்கு விரோதமாய் எதிரான அம்புகள் எய்யப்பட்டு கொண்டிருக்கலாம். நீங்கள் ஏன் நான் வாழ்கிறேன் என்று சொல்லி பலவிதமான கேள்விக்குறிகளோடு நீங்கள் போராடி கொண்டிருக்கலாம். நீங்கள் வாழ்வதற்கு ஒரு நோக்கம், நீங்கள் பிறந்ததுக்கு ஒரு நோக்கம், உங்களை தெய்வம் அழைத்ததுக்கு தெரிந்து கொண்டதற்கு ஒரு நோக்கம் இருக்கிறது. எனவே அன்பான கடவுளுடைய பிள்ளைகளே, நீங்கள் ஒன்றை செய்யுங்கள். உங்களுடைய இக்கட்டு, உங்களுடைய நெருக்கம், உங்களுடைய தனிமை, உங்களுடைய ஏக்கம், உங்களுடைய எல்லா போராட்டத்தின் நடுவிலும் உங்களுக்கு உதவி செய்கிற ஒரே ஒருவர் உங்களை படைத்த கடவுள் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து. இந்த நாளில் நீங்கள் அவரை நேசிக்க முடியுமா? அந்த இக்கட்டில் அவரை நோக்கி பார்க்க முடியுமா? எனக்கு உதவி செய்யும் என்று கூப்பிட்டு பாருங்களேன். தேவன் உங்கள் பக்கமாய் கடந்து வந்து ஒரு அற்புதம் செய்வார். இஸ்ரவேல் மக்கள் அங்கே எகிப்திலிருந்து புறப்பட்டார்கள். செங்கடல் அவர்களுக்கு ஒரு தடையாயிருந்தது. அந்த செங்கடல் நடுவிலே அவர்களுக்கு ஒரு அற்புதத்தை செய்வதற்கு தேவன் அந்த செங்கடலை பிளந்தார். பாருங்க, எவ்வளவு ஒரு அதிசயம், எவ்வளவு பெரிய அற்புதம். அதே அற்புதத்தின் கடவுள் இன்றைக்கும் உங்கள் நடுவில் இருக்கிறார், உங்களுக்கு உதவி செய்வாராக. நான் உங்களுக்காக செபிக்கட்டுமா? சர்வ வல்லமை உள்ள தேவனே, இயேசுவண்ட நாமத்தினாலே நாங்கள் செபிக்கிறோம். உங்களுடைய மக்களுடைய வாழ்க்கையில் நீர் ஒரு அற்புதத்தை செய்யும், அதிசயத்தை செய்து ஒரு நன்மையை செய்து உங்களுடைய மக்களை நீங்கள் கனம் பண்ணும்படி நான் செபிக்கிறேன். அப்பா, நீர் உங்களுடைய கரத்தினால் உங்களுடைய பிள்ளைகளை ஏந்தி நடத்துங்கள், தாங்கி சுமந்து கொள்ளுங்கப்பா. நீங்கள் ஆசீர்வதிங்க, கனம் பண்ணுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். தேவன் தாமே உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக.